ஒரு தடவை தான் சொன்னேன் மனு தர்மத்தை சுட்டி காட்டி. இல்லை அவங்க நேற்று ஒரு டைட்டில் பார்க்குறேன் தாய் தமிழில், சீமானா தேமகன் அப்படின்னு கேள்விக்குறி போட்டு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கானுங்க நாம் தமிழரே. இல்லை அதுவுங்க, நீங்கள் பிரபாகரன் பிறந்திராட்டி நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு ஈழத்தில் ஒருத்தன் கேட்டால் என்ன சொல்லுவோம்? பிரபாகரன் ஈழத்தில் பிறக்காமல் இருந்திருந்தா நீ அடிமையாக தாண்டா இருந்திருப்ப அப்படின்னு சொன்னால், என்னையா அடிமைன்னு சொல்கிற அப்படின்னு கோவப்பட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒருத்தன் மாசையை தூங்கி இங்கே பிறக்காமல் இருந்தது நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஓசுமின் பிறக்காமல் இருந்திருந்தா நீ அமெரிக்காவின் கரங்களால் அழிக்கப்பட்டு பிணமாயிருப்ப அப்படின்னு சொல்லுவோம். என்னை வா பிணன்னு சொல்கிற அப்படின்னு எப்படி கோவப்பட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெரியார்னு ஒரு பெருமகன் பிறக்காட்டி பார்ப்பன மேலாதிக்கத்தில் நீ சூத்திரனாக பாப்பானுடைய வைப்பாட்டி மகனாக தாண்டா இருந்திருப்ப அப்படிங்கிறத லாஜிக்கான ஒரு கேள்வி இருந்து. இப்போ என்ன, நான் அதனோட அதுலேயே தெளிவாக நான் சொல்கிறேன், பெரியார் பிறக்காட்டி நீ இருந்திருப்பேன்னு தான் சொல்கிறேன். இவனுங்க இல்லை எங்கள் அண்ணன் தேமகன் தான் பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காங்க. நானே சொல்லிட்டேன் கிடையாதுரா, அவருடைய இளைஞரையும் பெரியார் மாற்றி விட்டார், நானே எண்டுக்காடு போட்டேன். அவனுக்கு இதாண்டா வாய்ப்பு, நம்ம திட்ட முடியாது. ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய சேனல்கள் 2-3 சேனல்கள் தான் கட் பண்ணி போட்டாங்க. மற்ற ட்விட்டரில் ஆகட்டும் இன்ஸ்டாவில் ஆகட்டும் நான் பேசுனதை அப்படியே கட் பண்ணி சீமானுக்கு வரைக்கும் அனுப்பிச்சி வச்சது அவனுக்கு தான். அண்ணன் உங்களை என்ன திட்டியிருக்கான் பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சு இதை வைரலாக்கி சில தொடர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று வரைக்கும் எச்ச பையனாக இருந்த சீமான் இன்று முதல் மகனாக மாறிவிட்டான் எழுதுறாங்க. இதற்கும் நான் காரணம் கிடையாது. ஆக நீங்கள் அதன் தொடர்ச்சியாக என்னுடைய இந்த எச்ச சீமான் தம்பிங்க கிட்ட கொடுத்து தொடர்ச்சியாக எனக்கு ஃபோனு என்ன கணக்கு போட்டாங்கன்னா, இந்த ஐபிஎஸ் வருண்குமார் இவங்க மேலாம் கும்பல் தாக்குதல் நடத்துனாங்க, அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார், அந்த மாதிரி பண்ணுவோன்னு நினச்சிட்டாங்களாட்டிருக்கு. நான் திருப்பி இதுதாண்டா இந்த எச்ச பையனுடைய நம்பர்னு ஒரு ஃபோனை போட்டு ஒரு பதிவு போடுறேன். நீங்கள் அந்த நம்பரை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட பல ஆயிரம் தொடர்கள் ஃபோன் பண்ணி நேற்று தான் காலையில் தான் ஆன் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி 2 நாட்கள் சுவிட்ச் ஆஃபில் தான் இருந்துச்சு சீமானுடைய எண். ஆக இனி சீமான் மொழியில் எல்லாத்துக்கும் வினையாற்றப்படும். நீங்கள் அதே போல் இந்த வீடியோ வைரலான பிறகு கோவை நாம் தமிழரில் ஒருங்கிணைந்த நாம் தமிழர்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஐயா, நான் பிபிஜி காலேஜ் வரைக்கும் வந்து ஆர்கனைஸ் ஆகி நிற்கிறோம், நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம், மீதம் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா மனோஜ் வீட்டுக்கு திரண்டு போகலாங்க ஏன்னு டிஸ்கஸ் பண்ணுறதை அங்கே இருக்கக்கூடிய ஒரு தோழர் அப்படியே எனக்கு எடுத்து அனுப்புகிறார். ஏன்னா நான் ஒருத்தர் இருக்கேன், 10 பேர் ஏற்கனவே இருக்காங்களாம், இன்னும் கூட ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இப்படி ஒரு கூத்து நடக்க நான் வெளியில் இருக்கேன். வெளியில் இருந்தேன்னா வீட்டுக்கு தானே வர்றீங்கன்னு நான் வீடு தேடி வந்து நான் ஃபோன் பண்ணுறேன். தோழர் ரஞ்சித் மற்ற தோழர்கள்லாம் வந்தாங்க. நம்ம தோழர்கள் அவங்க நாம் தமிழருடைய மிக முக்கிய மாநில நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் தான் இருக்கோம், எப்போ வர்றீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் அப்படி ஒரு திட்டமே கிடையாதுங்க, நாங்கள் ஜனநாயகவாதிகள்ட்டானுங்க. சரி, நீங்கள் ஜனநாயகவாதிகளாகவே இருங்க, ஆர்கனைஸ் ஆகி இருக்கீங்களே எங்கேனாச்சும் சொல்லுங்கள், அங்கே நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஆக இதுதான் அவங்களுடைய வீரம். நீங்கள் தனிநபர்களை மிரட்டுவது, கும்பல் தாக்குதலை நடத்துவது, இதற்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் வச்சிங்கன்னா நாய் கடிக்கும். நாயை கல் எடுத்து நீங்கள் துரத்த ஆரம்பிச்சிங்கன்னா நாய் எங்கே பிச்சுட்டு போகனே தெரியாது. அப்படியான கும்பல் தான் இந்த கும்பல். ஆக மறுபடியும் டிஸ்க்ளைமரை போட்டுக்கிறேன். இப்போ நான் சொன்னது கூட அதே அத்தியாயம் 8 ஸ்லோகன் 415 சொன்னது தான். நீங்கள் நியாயப்படி யார் மேலே அங்கே கோவப்பட்டுருக்கணும்? ஏங்க இத்தனை நாள் எங்களுக்கு வரலாறு தெரியல, பாப்பா எங்களை மனு தர்மத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கானாட்டிருக்கு அப்படின்னு சங்கர மடத்தை முற்றுகையிட போயிருக்கணும். ஏன் வீட்டுக்கு முற்றுகையிட வர்றானுங்கன்னா இவனை யாருக்கானவனுங்க அப்படிங்கிறது இதிலிருந்தே நான் உறுதிப்படுத்த வேண்டியது இருக்குது. நாளைக்கு பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற தலைப்பில் மயிலாடுதுறையில் ஒரு கூட்டம் போட போகிறானுங்க. அதை சீமானும் தெளிவுபடுத்திட்டான். பெரியாரை போற்றுவோங்கிறது பெரியாரை கிடையாது, எங்கள் இனத்திலேயே பலர் பிறந்திருக்காங்க, ஆக அவர்களை போற்றி பெரியாரை தூற்றுவோம் அப்படிங்கிறது தான் மறைமுகமாக சொல்ல வர. தாராளமாக நாளைக்கு கூட்டம் போடு. இதில் என்னன்னாங்க, இந்த கூட்டம் எதற்கான எதிர்வினையும் கிடையாது. நீங்கள் விஜில் மேடையில் பேசியதுக்கு சனாதன பாரதியும் சமத்துவ பெரியார்னு ஒரு கூட்டம் போட்டோம். அடுத்தது திருச்சியில் பேசியதுக்கு தான் பாலியல் பொறுக்கி சீமான்னு போட்டோம். அதோட முடிச்சிருக்கலாம்ல. முடிக்காமல் நாங்கள் இந்த வாரமும் போடுறேன்னா நீ எதுவும் பண்ணாமையே நாங்கள் வேலை செய்கிறோம் நீங்கள் உட்காந்துருக்கோன்னா நாளைக்கு நீ பேசு. டிரைவர் கதை போல பல கதைகள் எழுதி வச்சிருக்கார்.
டிரைவர் கதை, அட்வொகேட் கதை, பால்காரன் கதை. கதைனா கதை கிடையாது, நடந்த வரலாற்றை பலர் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அந்த எல்லா வரலாறும் பேசப்படும். நீங்க இதுல என்ன பெரிய மகிழ்ச்சினாங்க, இதற்கு முன்னாடி பல தோழர்கள் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் அணுகக்கூடாதுங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்க பெரியார ஒரு லெவலுக்கு கீழே இறங்கி டீல் பண்ண நம்ம தோழர்கள் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தவங்களே, உங்க பாணி தான் சரி, இனி சீமான நீங்களே பேஷண்டா வச்சுக்கோங்க நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக இனி நான் முன்னரே சொன்னது போல இது மூன்றாவது தொடர்ச்சியான கருத்தரங்கு. இனி இது இன்னும் வீரியமாக போகும். இன்னும் புல்டோசர் வலிமையோடு, நீங்க பல சிசி வேகத்தோடு இந்த சீமானுக்கு எதிரான வேலையானதை நிச்சயம் நாம் செய்வோம். ஆக இதுவரைக்கும் கதறிக்கொண்டுள்ள நாம் தமிழர் கும்பலானது மேலும் கதறுவார்கள் அப்படிங்கிறத நான் உறுதிபட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் பார்த்தது, இதுவரைக்கும் பலரிடம் வம்பிழுத்திருக்காங்க. எல்லாருமே இவங்க ரொம்ப நாகரிகமற்றவர்களாக இருக்காங்கப்பா, ஒரு லெவலை தாண்டி இவங்களை எதிர்கொள்ள முடியாது, சாக்கடையில் கல்லை போட்டால் நம்ம மேலே தான்ப்பா செதறும்னு எல்லாரும் விலகிடுவாங்க. நாங்கள் தூர்வாரணுன்ட்டே வந்தவங்க. இதில் கூடுதலாக என்னன்னா, நீ கருத்தியல் பேசுறதுக்கு ஒருத்தர் இறக்கி விடணும், கீழ்மட்ட லெவலுக்கு பேசுறதுக்கு ஒருத்தனை இறக்கி விடணும், எங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்புறதுக்கு ஒருத்தனை அனுப்பணும். இந்த எல்லா வேலையும் நாங்களே செய்வோம். கருத்தியலாகவும் பேசுவோம், லெஃப்ட் ஹேண்ட்லையும் டீல் பண்ணுவோம், வர்றவங்கள வாயை உடைச்சு அனுப்புறதுக்கு எங்களுக்கு தெரியும். ஆக இனி இந்த பாணிதான் சீமானுக்கு தொடரும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு கூடுதலாக பேசுங்க அப்படிங்கிறதையும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னா இப்போது நம்ம தோழர்களுக்கு ஒரு புது வேகம் வந்திருக்கிறத பார்க்க முடியுது இணையத்தில். இத்தனை நாள் அவன் எதுக்குங்க அவனா ஒரு ஆளுன்ட்டு, அவனை ஒரு ஆள்மையரா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க, இவனை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் நம்முடைய வேலை அப்படின்னு ஒரு 90% தோழர்கள் வந்துட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 10%ஐயும் நாளைக்கு நிச்சயம் பேசி கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, கூடுதலாக நாளைக்கு பெரியாரை பற்றி பேச போகிறாங்க. இதில் என்ன பெரிய கூத்துனாங்க, பெரியாருக்குன்னு எந்த பின்பமும் கிடையாது. நீங்கள் பெரியார்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க கடவுள் இல்லைங்கிறாங்க, ராமசாமின்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, உனக்கு பிடிக்கலன்னா மயிர்னு கூட கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னவர் தான் பெரியார். ஆக பெரியாரை என்ன சொல்லி நீங்கள் டேமேஜ் செய்ய முடியாது. கூடுதலாக என்னன்னா, நீ உயிரோடு வாழும் சாட்சியாக இருக்குல்ல, தூங்க மாட்டீங்கல்ல. ஆனால் பெரியாருக்கு ஒரு சிக்கலும் கிடையாது. அதை தாண்டி எங்கள் மேலே என்ன கணைகளை தொடுத்தாலும் எங்கள் அரசியல், நான் முன்னாடியே சொன்னது மாதிரி, எங்களை சார்ந்தது கிடையாது. நாங்கள் பெரியாருங்கிற பிளாட்ஃபார்ம் மேலே நிற்கிறோம். நாங்கள் எல்லாம் வெறுமனே பொம்மைகள் தான். ஆக எங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கூடுதலாக இந்த தலைப்புக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். நீங்கள் ஐயா பொழிலவர்கள் சொன்னது போல, பெரியாரை போற்றும் தமிழ் தேசியவாதிகள்லாம் நாங்கள் வெறுமனே போற்றிட்டு போகிறவங்க கிடையாது, நாங்கள் களத்தில் இருப்பவர்கள்னு தோழர் அண்டர்லைன் பண்ணி சொன்னார். கூடுதலாக என்னன்னா, நாங்கள் திராவிடவாதிகள், நீங்கள்லாம் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு பிரித்து அடையாளப்படுத்தி தோழர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கல. இந்த மண்ணில் பெரியார் பேசிய அரசியலுக்கு பெயர் தான் தமிழ் தேசியம். அதை தந்தை பெரியார் திராவிடம்ங்கிற ஆயுதத்தோடு எதிர்கொண்டார். நீங்க இந்த உதாரணத்தை நான் பல 10 ஆண்டுகளாக சொல்றேன், மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நீங்க கியூபாவில் அந்த கியூபா விடுதலைக்கான எதிரிகளாக அமெரிக்கா வல்லாதிக்கு இருந்த காரணத்தால் கியூபர்கள் கம்யூனிசத்தை ஆயுதமாக கொண்டு அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்த்து வீழ்த்தினார்கள். அதே போல இந்த மண்ணில் தமிழ் தேசியத்துக்கு எதிரான சித்தாந்தமாக ஆரிய பார்ப்பன சித்தாந்தம் இருக்கும் காரணத்தால் அந்த ஆரிய பார்ப்பன சித்தாந்தத்தை வீழ்த்தக்கூடிய கொள்கை வழிதான் திராவிடம். இதுல திராவிடம் வேறங்க. இதுல இருந்து பெரிய சிக்கல்னா, கடந்த 10-15 ஆண்டுகளாக நடந்த குழப்பத்துக்கான முதல் காரணம் என்னன்னா, நம்ம திராவிடம் பக்கம் நின்றுட்டு கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நீ தமிழ் தேசியவாதி, நாங்க திராவிடவாதின்னு இப்படி அவனுங்களை திராவிட அரசியலுக்கு எதிரான தமிழ் தேசியவாதிகளாக அடையாளப்படுத்தியதுதான் முதல் சிக்கல். முதல் நாளே நாம் கேட்டிருக்க வேண்டியது, நீ பேசுறது தமிழ் தேசியமாடா, இந்த மண்ணில் பெரியாரை தாண்டிய தமிழ் தேசியவாதி யார் இருக்கார்? நீங்க தோழர் பொழிலவர்கள் சொன்னது போல, மொழிவாரி மாகாணங்கள் பிரிந்ததிலிருந்து தான் சாகும் தருவாயில் வரை தனித்தமிழ்நாடு கேட்ட ஒற்றை தலைவன் இந்த மண்ணில் தந்தை பெரியார். ஆக தமிழர்களுக்கான தனிநாடு தான் தமிழ் தேசியம்னா, அந்த தமிழ் தேசியத்தின் தந்தையாக தந்தை பெரியார் தான் இருக்க முடியும்.
அப்ப நாளைக்கு பெரியாரை போற்றுவோம்னு ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு, ஏங்க பெரியார் தான் போராடினாரா? வஉசி போராடலையா? நீங்க மாப்போசி போராடலையா? வேலுநாச்சியார் போராடலையான்னு இப்படி ஒரு லைன் அப் கொடுத்தா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆமாப்பா, இவர்களும் காலகாலமாக நம்ம பள்ளி புத்தகத்துல படிக்கிறோம், அவங்களும் ஆளுமைகள் தானேன்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இதுவே இப்படி கேட்டு பாருங்களேன், ஏப்பா பிரபாகரன் மட்டும்தான் போராடினாரா? பொட்டமான் போராடவில்லையா? தங்கதுரை போராடவில்லையா? ஜெகன் போராடவில்லையா? ஏன் பிரபாகரன் அவர்களை மட்டும் தேசிய தலைவர்னு சொல்றீங்கன்னு ஒருத்தன் கேட்டா, அவனுக்கு பொட்டமான் மீதான பாசமோ தங்கதுரை மீதான பாசமோ எல்லாம் கிடையாது. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீதான வன்மம் அப்படிங்கிறத எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒண்ணு இல்லை, இதே கேள்வி நான் கேட்கிறேன், ஏன் பிரபாகரன் பிறந்த நாளை மட்டும் நம்ம கொண்டாடுறோம்? குட்டிமணியினுடைய பிறந்த நாள் என்னைக்குனாச்சும் நமக்கு தெரியுமா? அப்படின்னா நாம் குட்டிமணியை இருட்டடிப்பு செஞ்சுட்டோன்னு அர்த்தமா? ஜெகன் அவர்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டோன்னு அர்த்தமா? தேசிய தலைவரை நாம் கொண்டாடுவதற்கான காரணம் தேசிய தலைவர் தான் அந்த விடுதலையினுடைய அடையாளமாக நின்றார். அவர்தான் ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டமைத்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை அந்த மண்ணில் வித்திட்டார். அதே மாதிரி இங்கே பெரியாருக்கு காலகட்டத்திற்கு ஈக்குவலாகவோ அதற்கு முன்னாடியோ பிற்காலத்திலேயோ நிறைய பேர் கூட இந்த மண்ணுக்காக உழைச்சிருக்கலாம். ஆனால் பெரியார் தான் தனித்த தலைவராக, குறிப்பாக சொல்லணும்னா புத்தருக்கு பிறகு சிஸ்டமேட்டிக்காக இயக்கம் கட்டி பார்ப்பனியத்தை எதிர்த்தவர் இந்த மண்ணில் தந்தை பெரியார் மட்டும்தான். நீங்க சித்தர்களோ மற்றும் பிற தமிழ் மூத்தவர்களோ தங்களுடைய பாடல்கள் வாயிலாக இன்னும் பிற எழுத்துக்களின் வாயிலாக தங்களுடைய பார்ப்பன எதிர்ப்பை அவங்க வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனா இயக்கம் கட்டி பார்ப்பனியத்தை எதிர்த்தவர் தந்தை பெரியார் மட்டும்தான். நீங்க அதை பாவலரர் பெருஞ்சித்தனார் அவர்கள் இப்படி குறிப்பிடுறார். நீங்க எந்த பாவலரர் பெருஞ்சித்தனார் அவர்கள்னா தொடர் பொழில் அவர்கள் சொன்னது போல பெரியார் அவர்களுடைய மொழிக் கொள்கை மீது அதிதீவிர விமர்சனத்தை வைத்த அதே பாவலரர் பெருஞ்சித்தனார் அவர்கள் தான் இந்த 2000 ஆண்டுகள்ல திருவள்ளுவருக்கு பிறகு இந்த இனத்திற்கு தோன்றிய ஒற்றை தலைவன் தந்தை பெரியார் தான் அப்படின்னு அறிவிக்கிறார். நீங்க அந்த வகையில் பெரியார் ஒருவர் தான் பெரியாரான்னு கேட்டா பெரியார் ஒருவர் தான் பெரியார். நீங்க பிரபாகரன் ஒருவர் தான் மேதகுவானா அவர் தான் மேதகு. ஆக பிரபாகரனை கொண்டாடுவது எப்படி மற்றவர்களை சிறுமைப்படுத்துவதோ குறைத்து மதிப்பிடுவதோ ஆகாதோ, அதே போல பெரியாரை கொண்டாடுவது என்பது இவர்களை சிறுமை. அதை தாண்டிங்க இன்னைக்கு எதிரி யாரு? எதிரி இந்தியா, எதிரி பார்ப்பனியம்னா இந்தியத்தை எதிர்க்க பார்ப்பனியத்தை எதிர்க்க எனக்கு ஷார்ப்பான ஒரு கத்தி வேணும். ஆக அதுக்கு தானே செலக்ட் பண்ண முடியும். வஉசி எனக்கு எப்போ தேவைப்படுவார்னா பிரிட்டிஷ்காரன் இங்கே மறுபடியும் ஒரு ஊடுருப்பு செய்து இங்கே காலனி ஆட்சி இருக்கும்போது அப்போ நானே சொல்லுவேன், அப்போ நான் போய் நான் பெரியாரின் பேரன் நான் சொல்லுவேன். பிரிட்டிஷ்காரன் இங்கே இருக்கும்போது பிரிட்டிஷ்காரங்க நான் எதிர்க்கணும்னா நான் வஉசியின் பேரன், நான் வேலுநாச்சியாரின் பேரன் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவேன். இப்போது எதிரி எனக்கு பார்ப்பனர்களாக இருக்கும்போது, ஆரியமாக இருக்கும்போது, இந்தியமாக இருக்கும்போது நீ பெரியாரை சொல்லாதேன்னு சொல்வதின் நோக்கம் இந்தியத்தை எதிர்க்காதே, ஆரியத்தை எதிர்க்காதே, பார்ப்பனியத்தை எதிர்க்காதே அப்படிங்கிறது மட்டும்தான். கூடுதலாக இன்னொரு விடயத்தை நான் திருச்சியில் போன வாரம் பதிவு பண்ணேன், இந்த மேடையில் குறிப்பாக பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். நீங்கள் இந்த திராவிடரா தமிழரா அப்படிங்கிற இந்த சிக்கல்லையே நம்ம டிஃபென்ஸ் மட்டுமே பல ஆண்டுகளாக ஆடிட்டு இருக்கோம். திராவிடர்னா அது கிடையாதுங்க, திராவிடர்னா நிலப்பரப்புங்க, கொள்கைங்கன்னு இப்படி மாற்றி மாற்றி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நீ திராவிடரா தமிழரான்னு நம்ம கேட்டால் நாம் இரண்டும் தான் சொல்லணும். அதுதான் மானுடவியல். நீங்கள் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன், நான் முதல் கூட்டத்தில் இதை நான் பதிவு பண்ணேன். நீங்கள் சைனாக்காரங்கிட்ட மைக்கு நீட்டி நீ மங்கோலியனா நீ சீனாக்காரனான்னு கேட்டால் நான் தேசிய இனத்தால் சீனன், மரபு இனத்தால் நான் மங்கோலியன் தான் சொல்லுவான். சாரிங்க, நான் ஒன்லி சைனீஸ் தான், மங்கோலியருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, இரட்டை அடையாளத்தின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சைனாக்காரன் சொல்ல மாட்டான். அதே மாதிரி வெள்ளைக்காரங்கிட்ட போய் நீ காக்கேசியனா அல்லது அமெரிக்கனா அல்லது ஆங்கிலேயனான்னு கேட்டா நான் மூணும் தான் சொல்லுவான். நீங்க உதாரணத்திற்கு அமெரிக்காவில் வெள்ளையின மக்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உரிமை போராட்டம் நடந்துச்சு. அப்போது கருப்பின மக்கள் நாங்கள் கருப்பர்கள்ங்கிற அடையாளத்தோடு அதே அமெரிக்காவை தாயகமாக கொண்ட வெள்ளையர்களை எதிர்த்தாங்க. அப்போ போய் வெள்ளையர்களிடம் நீங்க ஆங்கிலேயர்கள் தானே, நீங்க ஆங்கிலேயர்னு அடையாளப்படுத்திக்காம எதற்கு கருப்பினர்னு சொல்றீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? நான் யாரை எதிர்க்க வேண்டுமோ அவனும் என்னுடைய மொழி பேசிட்டு இதே மண்ணில் ஆங்கிலேயனாக வாடும்போது நான் எப்படி ஆங்கிலேயன்னு சொல்லி அவனை எதிர்க்க முடியும்? அதன் காரணமாக எனக்கு மரபணு அடையாளம் தேவைப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்கள்
கருப்பர்களுக்கான உரிமையைத்தான் கேட்டாங்க. இங்க கேட்கிறானுங்க பாருங்க, இங்க எதிரி ஆரியர்கள், பார்ப்பனர்கள். அதன் காரணமாக நமக்கு திராவிடங்கிற அடையாளம் தேவைப்படுது. அப்ப நீ மைக்க நீட்டி நீ திராவிடரா தமிழரா ரெண்டுல ஏதோ ஒண்ண மட்டும் செலக்ட் பண்ணு அப்படிங்கிறது அடிப்படை அறிவியலுக்கே எதிரானது. நீங்க இந்த மண்ணில் பிறக்கக்கூடியவனுக்கு 2 அடையாளம் நிச்சயம் இருக்கும். ஒன்னு மரபின அடையாளம், இன்னொன்னு தேசிய அடையாளம். ஆனா இவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, மரபின அடையாளங்கிற ஒன்னே உனக்கு இருக்கக்கூடாது, வெறுமனே தேசிய அடையாளம். இவங்களுக்கு மரபணம்னா என்னன்னு தெரியாது, அது தனி விஷயம். கூடுதலாக என்னன்னா இன்னொரு கேள்வி வரலாம், நீ மரபணமும் இருக்கு தேசியமும் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஆனா 2க்கும் தமிழருங்கிற பேரை வச்சுக்கலாங்க அப்படின்னு அடுத்தது வருவான். அப்படி உலகம் முழுவதும் எங்கேயுமே கிடையாது. நீங்க மரபினங்கிறது ஒரு குடும்ப பேராகத்தான் இருக்கும். நீங்க சைனாக்காரர்களுக்கு அவங்களுடைய மரபினம் மங்கோலியம் தான். அதே மாதிரி இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே 2 அடையாளங்கள் நிச்சயம் இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த துணைக்கண்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு 2 அடையாளங்கள் இருக்கும். தேசிய இனத்தால் அவங்க எதுவாக இருந்தாலும் ஒன்று அவர்கள் ஆரியர்களாக இருக்கணும் அல்லது திராவிடர்களாக இருக்கணும். நீ திராவிடராக இருக்காதேன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, நீ ஆரியனுடைய அடிமைன்னு சொல்லுன்னு சொல்ல வர்றாங்க. ஆரிய வழி வந்தவர்கள், ஆரிய கலப்பில் பிறந்தவர்கள் சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். கூடுதலாக இது ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிக முடிவுகள் வந்த 100வது ஆண்டு. இந்த 100வது ஆண்டில் தொடர்ச்சியாக நீங்க ஒன்றுல எந்த பாப்பானாச்சு, நான் பாப்பா மட்டும்தான், நான் ஐயர் தான், ஐயங்கார் தான், என்ன ஆரியர்கள்னு சொல்லாதீங்கன்னு எவனாச்சும் சொல்லியிருக்கானா? ஒரே ஒத்த பாப்பான். நான் ஆரியர் கிடையாது, எனக்கு எதுக்குங்க 2 அடையாளம்? நான் ஏற்கனவே பிராமணரா இருக்கேன், சாதியா ஐயரா ஐயங்காரா இருக்கேன், சர்மாவா இருக்கேன், என்னை எதுக்கு ஆரியர்னு குறிப்பிடணும் எந்த பாப்பானாச்சும் சொல்றானா? ஆக நாம் நம்மை திராவிடர் என்று அழைப்பது இந்த துணைக்கண்டத்தில் ஆரியர்கள் மட்டும் வாழவில்லை, பூர்வீகமாக கொண்டு வாழவில்லை. இந்த துணைக்கண்டத்தில் ஆரியர்களுடைய ஊடுருவலுக்கு முன்னரே இன்னொரு மரபினம் வாழ்ந்தது. கூடுதலாக இந்த இந்திய துணைக்கண்டத்தில் பேசக்கூடிய எல்லா மொழிகளுமே சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது கிடையாது. எங்களுக்கு என்று தனியான ஒரு மொழி குடும்பம் உள்ளது. அப்படிங்கிற இந்த எல்லா அரசியலையும் பேசுவதற்குத்தான் திராவிடங்கிற சொல். பெரியார் ரொம்ப தெளிவாக சொல்றார். கூடுதலாக என்னன்னாங்க, தமிழருங்கிற சொல்லுக்கு ஆல்டர்னேட்டிவாக திராவிடங்கிற சொல்லை பெரியார் சொல்லல. பெரியார் என்னுடைய அரசியல் விடுதலைக்கு நான் தமிழருங்கிற சொல்லை பயன்படுத்துகிறேன், பண்பாட்டு விடுதலைக்கு திராவிடங்கிற சொல்லை பயன்படுத்துகிறேன்னு ரொம்ப தெளிவா பெரியார் சொல்றார். ஒன்றும் இல்லைங்க, கர்நாடகாவில் தண்ணீர் பிரச்சனை, கேரளா தண்ணீர் பிரச்சனை, அப்போல்லாம் நம்ம பார்டரில் போய் நின்றுட்டு நாங்கள் திராவிடனா கத்துறோம். எப்போ பாப்பா உள்ள வரானோ, எப்போ டெல்லிக்காரன் நமக்கு எதிராக வந்து நிற்கிறானோ அப்போதுதான் திராவிடங்கிற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். ஆக திராவிடங்கிற சொல் தமிழருங்கிற சொல்லுக்கே எதிரானது அப்படிங்கிற இந்த பொய் பிரச்சாரமும், கூடுதலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க ஒரு அடையாளத்தை தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மானுடவியலுக்கே எதிரான இந்த 2ஐயும் நாம் உடைச்சாதான் இந்த மாதிரி கோமாளிகள் உருவாவதை நம்மால் தடுக்க முடியும். ஆக நாளைக்கு கூட்டத்தை லைவ் போடும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்போதான் அடுத்த பேனலுக்கு மைனரை கூப்பிட்றதா அல்லது ஆசிரியரை கூப்பிட்றதா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ண முடியும். அதே மயிலாடுதுறையில் அடுத்த நாளான 4ஆம் தேதி திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக பெரியார் ஒருவர் தான் பெரியாருங்கிற பேரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு. ஆக சுபவி ஐயா அவர்களுடைய ஸ்டைலில் டீல் பண்ணுவார். நீங்கள் அதற்கு பின்னாடி உருட்டுக்கட்டைகளோடு இன்னும் பிற ஆயுதங்களோடு மைனர் அவருடைய வாகனங்களை எடுத்துட்டு வருவார். ஆக அடுத்த ட்ரீட்மெண்ட் இன்னும் வீரியமாக உங்களுக்கு கொடுக்கணுமா? இப்போது ஒரு வாரமாக தூக்கமின்மையால் அவதிப்படக்கூடிய உங்களுக்கு தூக்க மாத்திரை வேணுமா அல்லது காலத்துக்கும் உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வைத்தியம் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு வரைக்கும் காத்திருப்போம். நன்றி.